அஸ்லாம் வலைக்கும். ஊருக்கு வந்ததுலேருந்தே அஸ்லான் வந்துட்டு பர்கர் வேணும்னு கேட்டேன். சரி வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு முட்டையும் உருளைக்கிழங்கும் வேக போட்டுட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேனில் எண்ணெய் சுடு பண்ணி ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக 10 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருந்தேன். அதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக வெங்காயமும் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இதில் என்ன வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அதை ஆட் பண்ணலாம். வெஜிடபிள்ஸே இல்லாமல் வெறும் பொட்டேட்டோ வச்சு செஞ்சாலும் சூப்பர் டேஸ்டியாக தான் இருக்கும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மசாலாலாம் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கியூமன் பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் பவுடர், இது மட்டும் தான் மசாலாக்கு இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 2 கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். மசாலா நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் அந்த கேரட்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேரட் வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு சீக்கிரமாக ஃப்ளேவர்ஸ் அப்சர்வ் பண்ணிடும். அதனால் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இதில் நிறைய கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி எல்லாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பேட்டிக்கு, அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆறதுக்காக ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே ஹோம்மேட் மைனஸ் ரெடி பண்ணிடலாமா. வேக வச்ச 2 முட்டை, 2 பல் பூண்டு, கொஞ்சமாக தண்ணி, ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஆரிகேனோ இல்லாட்டி பிளைனாக கூட நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அடிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான வேக வச்ச முட்டையில் செஞ்ச மைனஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவல் டேஸ்டியாக இருந்துச்சு. இங்கே பேட்டிக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அதை இந்த மாதிரி தட்டையாக வந்துட்டு கட்லெட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா பிரெட் க்ரம்ஸ் போட்டு முக்கி எடுத்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இன்றைக்கி நான் அப்படியே பேட்டியாக ரெடி பண்ணி எடுத்தேன். நல்லா சூடான தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பர்கர் பேட்டி ரெடி ஆயிரும். நம்ம ரெடி பண்ண ஹோம்மேட் மைனஸ் வச்சுட்டு அந்த பேட்டியை வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ் ஆனியன்ஸ் வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு சீஸ் இருந்துச்சுன்னா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சீஸ் இல்லை, அதனால் அப்படியே வந்து வச்சாச்சு. அடுத்தது திருப்பி கொஞ்சம் மைனஸ் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பர்கர் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. வெளியில் வாங்குற பர்கர்லாம் என்னங்க டேஸ்ட்டு, வீட்டில் செஞ்சது அவ்வளோ டேஸ்டியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.